150 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இது கூடயே 4 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அடுத்தது இதில் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் போல் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி போல் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. வெங்காயம் முட்டைக்கோஸ் ரெண்டுலேயுமே தண்ணி விடும். ஸோ தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. வெங்காயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் போல் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்தது கூடயே இதையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. எனக்கு இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த பதத்தில் இருக்கணும். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு இது போல் நல்லா உதுத்தி விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, பொன்னிறமாகி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் ரிமைனிங் இருக்கிறதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கட்டாயமாக நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.